தனது சுயசரிதையில் பள்ளி பருவ காதல் குறித்து பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா மனம் திறந்து பேசியுள்ளது ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாகியுள்ளது. முன்னாள் உலக அழகியான பிரியங்கா சோப்ரா தமிழில் விஜயுடன் தமிழன் திரைப்படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். இதன் பின் ஹிந்தியில் பல படங்களில் நடித்து வந்த அவர் பாலிவுட்டில் டாப் ஹீரோயினாக வலம் வந்தார். பாலிவுட்டில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்ததோடு ஹாலிவுட்டிலும் தடம் பதித்தார். இந்திய திரையுலகில் முக்கிய நடிகையாக இருக்கும் பிரியங்கா சோப்ரா அமெரிக்க பாடகர் நிக் ஜோனஸை திருமணம் செய்து கொண்டார். இதன் பின்னர் நிக் ஜோனஸ் பிரியங்கா சோப்ரா ஜோடிக்கென தனி ரசிகர் பட்டாளம் உருவானது. இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள், வீடியோக்கள் இணையத்தை வட்டமடித்து வந்தன. இந்த நிலையில்தான் தனது பள்ளிப்பருவ காதல் கதையை தனது சுயசரிதையில் குறிப்பிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் பிரியங்கா சோப்ரா. அமெரிக்காவிற்கு படிக்கச் சென்றபோது தனது சித்தியான கிரண் வீட்டில் இருந்திருக்கிறார். 10வது படித்துக் கொண்டிருந்த போதே காதல் வந்திருக்கிறது இவருக்கு. தன்னுடைய காதலனை மிகவும் பிடிக்கும் என கூறியுள்ள பிரியங்கா சோப்ரா, படிப்பு, விளையாட்டு என அத்தனையிலும் தன் காதலன் படுசுட்டி என்றும் சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். விடலை வயது காதலாக இருந்த போதிலும் பள்ளியில் தாங்கள் கைகோர்த்து நடக்க ஆரம்பித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அப்போது ஒரு நாள் தனது தங்கச் சங்கிலியை கழற்றி பிரியங்காவின் கழுத்தில் காதலன் அணிய தனக்கு திருமணமே ஆகிவிட்டது போல பூரித்திருக்கிறார் அவர். ஆனால் சித்தி பயங்கரமான கரார் பேர் வழி என்றும், ஆனால் அப்படிப்பட்ட சித்தியை ஏமாற்றியே தனது காதலை தொடர்ந்ததாகவும் கூறியிருக்கிறார் பிரியங்கா. காதலனின் தங்கையை தங்கள் காதலுக்கு தூதுவிட்டு காதலை வளர்த்திருக்கிறார். எத்தனை நாட்கள் இப்படியே போகும்? கடைசியில் போனில் பேசுவது தோழியில்லை காதலன் என கையும் களவுமாக சித்தியிடம் சிக்கி இருக்கிறார். பின்னர் சித்தியிடம் கெடுபிடிகள் தொடரவே அதையெல்லாம் அசால்ட்டாக டீல் செய்த பிரியங்கா சோப்ரா நேராக தன் காதலனை வீட்டிற்கே வரவழைத்திருக்கிறார். அப்போது காதலர்களுக்கு இடையே முத்தத்தால் அன்பை பரிமாற முயன்றபோது சிவபூஜையில் கரடி போல சித்தி வரவே காதலனை வீட்டின் கபோர்டில் மறைத்து வைத்து துப்பாக்கி பட காட்சியைப் போலவே நிஜத்தில் செய்திருக்கிறார் பிரியங்கா. சித்தியால் தன் முதல் காதலனின் முத்தம் மிஸ் ஆகிவிட்டதாக பிரியங்கா இப்போது சுயசரிதையில் ஃபீல் செய்து பேசியிருக்கும் நிலையில், அட நம்ம பிரியங்கா சோப்ராவுக்கு எப்படி ஒரு ஆட்டோகிராஃப் கதையா என உருகி வருகின்றனர் அவரின் ரசிகர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.